இப்ப ரீசெண்டா நடந்த நேட்டோ சப்மிட்ல நம்ம ட்ரம்ப் ஐயா ஜெலன்ஸ்கி கிட்ட யதார்த்தமா அடுத்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாக்கு போகலாமான்னு கேட்க அதற்கு கிண்டலா ஜெலன்ஸ்கி கூறிய பதில் I don't know that he'd go to Moscow. Maybe he would. Would you go to Moscow? It's difficult. There are a lot of Ukrainian drones there. That's right. இட்ஸ் டூ டேஞ்சரஸ். எங்க நாட்டுடைய பல ட்ரோன்ஸ் ரஷ்ய வான்பரப்புல இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாரு. இது போக ரஷ்யா டீசல் எக்ஸ்போர்ட் பண்றத பேன் பண்ணிருக்காங்க. இது போக நம்ம இந்தியாவே ரா க்ரூட் ஆயில் ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்குறோம். அப்படி வாங்கின க்ரூட் ஆயில்ல நம்ம ரிஃபைன் பண்ண பெட்ரோல திரும்பவும் ரஷ்யா வாங்குறாங்க. அப்படி என்னதான் நடக்குதுங்க? நம்ம நீண்ட கால நண்பன் இஸ் ப்ளீடிங் ஃப்ரம் இன்சைட். எதனாலன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ரஷ்யா கிட்ட உலகின் மிகப்பெரிய டேங்க் ஃபிளீட் இருக்கு. மொத்தம் 12,000க்கு மேல ஏர்கிராஃப்ட்ஸ், 1500க்கு மேல. உலகத்துடைய த லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஆர்சினல், ஆக்டிவ் ரிசர்வ் ரிட்டையர்டு ஸ்டாக்னு மொத்தம் 5460 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வச்சிருக்காங்க. உக்ரைன் கிட்ட என்ன இருக்கு? நியூக்ளியர் ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு குருட்டுத்தனமான தைரியமும், வெறும் $500 மதிப்புள்ள ஒரு ட்ரோன், அதுவும் மிலிட்டரி கிரேட் கிடையாது, கன்சியூமர் எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல் எல்லாம் யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், 3D பிரிண்டட் பிளாஸ்டிக் பாடி, கோப்ரோ கேமராஸ். இந்த மாதிரி 2024 மட்டும் 10 லட்சம் ட்ரோன்களை உக்ரைன் தயாரிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 3000 ட்ரோன் கணக்குல. இப்போ ஒவ்வொரு ட்ரோன் ரஷ்யாவை அட்டாக் பண்ண போகும்போதும் ரஷ்யா S-400, S-300 பயன்படுத்துறாங்க. இதோட ஒவ்வொரு மிசைலோட விலை 10 லட்சத்திலிருந்து 40 லட்சம் US$. $500 ட்ரோன் எங்க, $10 லட்சம் மதிப்புள்ள ஒரு மிசைல் எங்க? இப்ப இந்த கணக்கு, இந்த போர் யாருக்கு வேணாலும் ஃபேவரா போலான்னு நம்மளை யோசிக்க வைக்குது. உக்ரைன் இந்த சீப்பான ட்ரோனை வச்சு ரஷ்யாவோட எதையெல்லாம் தாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரஷ்யா ஏன் ப்ளீடிங் ஃப்ரம் இன்சைட்னு புரிஞ்சுக்கலாம். உக்ரைன் மொத்தமா 4 வகையான ட்ரோன்ஸை பயன்படுத்துறாங்க. ஒன்னு FPV, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன். பைலட்ஸ் கூகுள்ஸ் போட்டுட்டு கையில கண்ட்ரோலர் வச்சு நேரடியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 1.5 கிலோமீட்டர் ரேஞ்சில் டேங்கோ இல்ல எந்த வெஹிக்கிள் வந்தாலோ டைரக்ட் ஹிட். இதனுடைய காஸ்ட் ஒரு $300 $500 அவ்வளவுதான். ரெண்டாவது லாய்டரிங் முனேஷன். இது காமகாசி சூசைட் ட்ரோன். டார்கெட்டை கண்டுபிடிக்கும் வர வானத்துல பட்டம் அடிச்சுட்டே இருக்கும். கண்டுபிடிச்சதும் அதுவா டைவ் பண்ணி எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். இதனுடைய விலை 20,000 50,000 US$. அடுத்து ரெகானிசன்ஸ் ட்ரோன். இவன் தான் வில்ல. இதனுடைய வேலை கண்காணிப்பு மட்டும்தான். பறந்து டார்கெட்ஸை கண்டுபிடிச்சு கோஆர்டினேட்ஸ் அனுப்பி வைக்கிறது தான் இதோட வேலை. நான்காவது லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ட்ரோன்ஸ். 1000 கிலோமீட்டருக்கு மேல ரஷ்யாக்குள்ள ஊடுருவி தாக்குறது. இதனுடைய விலை ஒரு 50,000 1 லட்சம் $. இந்த ட்ரோன்ஸ் உக்ரைன் எப்படி பயன்படுத்துதுங்கிறது ரஷ்யாக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிட்டு இருக்கு. போர்ல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற ரஷ்யாவோட டேங்க்ஸ், ஆர்டிலரிஸ் இதையெல்லாம் தாக்குறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த டேங்க் ஆர்டிலரிஸ இயக்க வைக்கிற முழு சிஸ்டத்தையே அட்டாக் பண்றாங்க. ஒரு டேங்க் ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா அதுக்கு டீசல் இல்லைன்னா அது உபயோகமற்ற வெறும் இரும்பா மாறிடும். அதனால உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் டார்கெட் பண்றது ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிபொருள் கிடங்குகள், ஏர்ஃபீல்டு, ரயில்வே ஜங்ஷன்ஸ். இதோட ரிசல்ட் என்னன்னா ரஷ்யாவுடைய ரிஃபைனரி ப்ராசஸிங் கெப்பாசிட்டி 100% இருந்தது 14% குறைஞ்சிருக்கு. ரஷ்யாவுடைய சில ஃப்ரண்ட் லைன் யூனிட்ஸ் உக்ரைனுக்குள்ள முன்னேறி செல்ல ஃபியூயல் இல்லாம ரேஷன் எப்போ வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு கேள்வி வரும், ரஷ்யா கிட்ட S-400 இருக்கு, S-300 இருக்கு, பான்சர் இருக்கு, உலகத்துடைய த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எப்படி அந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுது? உக்ரைன் பயன்படுத்துறது சேச்சுரேஷன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 50 100 ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க. ஒரு கணக்குக்கு பான்சர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரே நேரத்துல 12 டார்கெட் அதனால ட்ராக் பண்ண முடியும். 4 டார்கெட்டை என்கேஜ் பண்ண முடியும். 100 கணக்குல ட்ரோன்ஸ் அனுப்புறதுனால சிஸ்டம்ஸ் திணறடிக்கப்படுகின்றது. 80 இல்ல 90% ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டாலும் மிச்சம் இருக்க 10 ட்ரோன், விலை குறைவான சீப்பான ட்ரோன்ஸ் அந்த டார்கெட்டை அடிச்சதுன்னா அதுவே பெரிய பாதிப்பை தந்துருமே. இந்த மாதிரி ஒரே டார்கெட்டை 10 டைம் 100 ட்ரோனா அனுப்பி டார்கெட் பண்ணா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கு பிடிக்க முடியாத அளவு ட்ரோன் ஸ்பேமிங் நடக்குது. ரஷ்யாவோட பலவீனம் அதோட ஆயுதம் இல்ல, அதோட அளவு. ரஷ்யா உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. மொத்தம் 11 டிஃபரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கு. நாடு முழுக்க பரவி இருக்க ஒவ்வொரு ரிஃபைனரியும், டிப்போட்டையும், ஏர்ஃபீல்டையும், ரயில்வே ஜங்ஷன்ஸையும் 24 மணி நேரமும் ப்ரொடெக்ட் பண்ண எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்? உக்ரைனோட டாக்டிக்ஸ் இதை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. சீப்பான மலிவான 10 ட்ரோன் டார்கெட்டை ஹிட் பண்ணுச்சுனாலே போதுமான அளவு டேமேஜை கொடுத்துருது. ஆனா இந்த டார்கெட்ஸை உக்ரைன் எப்படி கண்டுபிடிக்குது? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல ரஷ்யாக்குள்ள இருக்கிற ரிஃபைனரிஸ், ரயில்வே ஜங்ஷன்ஸ், ஏர்ஃபீல்டு எல்லாம் தாக்க துல்லியமான இன்டெலிஜென்ஸ் வேணுமே. இங்க உக்ரைனுக்கு ஒரு இன்விசிபிள் ஷேடோ சப்போர்ட் இருக்கு. நேட்டோ நாடுகள் இந்த போர்ல அவங்க டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்றாங்க. சேட்டிலைட்
சேட்டலைட் இமேஜரிஸ், ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ், முக்கியமா டார்கெட்டோடைய கோஆர்டினேட்ஸ், உக்ரைனுடைய ஃப்ரண்ட் லைன் கமாண்டர்ஸ், ட்ரோன் ஆபரேட்டர்ஸ், ஆர்டிலரி யூனிட்ஸ் எல்லோரும் ரியல் டைம்ல கம்யூனிகேட் பண்ணிக்க ஸ்பேஸ்எக்ஸோட ஸ்டார்லிங்கை பயன்படுத்துறாங்க. உக்ரைன்ல ஸ்டார்லிங்கோட 42,000 டெர்மினல்ஸ், அந்த டிஷ்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கு. இப்போ இதுல ஏஐயும் சேர்த்துட்டாங்க. உக்ரைன் ட்ரோன்ஸ் எடுக்கும் ஃபுட்டேஜை ஏஐ அனலைஸ் பண்ணுது. அது டேங்கா இல்ல ட்ரக்கா, சிவிலியன் வெஹிக்கிளானு ஒரு ஹியூமன் ஆபரேட்டரை விட வேகமா கண்டுபிடிச்சிருது. இது எல்லாம் ரஷ்யாவுக்கும் தெரியும். அதனால ரஷ்யா எதை டார்கெட் பண்ணுதுன்னா, உக்ரைனுடைய கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டார்லிங்கோட டெர்மினல்ஸ், கமாண்ட் சென்டர்ஸ். கம்யூனிகேஷன் இல்லைன்னா பறக்கும் ட்ரோன்ஸ் எல்லாம் பயனற்றதாகிரும்ல. ரஷ்யாவும் இந்த தொழில்நுட்ப போருக்கு அடாப்ட் ஆகிட்டே வராங்க. ரஷ்யா பயன்படுத்துற ஒரு முக்கியமான வெப்பன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜிபிஎஸ் ஜாமிங். ட்ரோன்ஸோட நேவிகேஷன் சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. சிக்னல் போனா ட்ரோன் எங்க போறதுன்னு தெரியாம கிராஷ் ஆயிரும். இதை விட அட்வான்ஸ்டா ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங். ஜிபிஎஸ் சிக்னலை தடை பண்றது கூட எதிரிக்கு தெரியும். ஆனா ஸ்பூஃபிங் பண்ணா தவறான சிக்னல்ஸ் டைரக்ஷன்ஸ் அதுக்கு கொடுத்தா ட்ரோன்ஸ் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கேயோ கடலை நோக்கியோ பாதுகாப்பான இடத்தை நோக்கியோ ரஷ்யாவால பாதை மாற்றி விடப்பட்டிருக்கும். இதுக்கும் உக்ரைன் கவுண்டர் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஜிபிஎஸ்ஏ தேவையில்லைன்னு ஃபைபர் ஆப்டிக் கைடட் ட்ரோன்ஸ், பட்டத்துக்கு நூல் மாதிரி ஒயர் மூலியமா கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ஒயரை கட் பண்ணாதான் ட்ரோன் ஸ்டாப் ஆகும். ரஷ்யா ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணா அதை கவுண்டர் பண்ண உக்ரைன் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண அதை கவுண்டர் பண்ண ரஷ்யா ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணன்னு போர் மாறி விட்டது. நீ ஆயுதங்கள் இல்ல போர் டெக்னாலஜியில இப்ப நடந்துட்டு இருக்க உக்ரைன் ரஷ்யா போற உலக நாடுகள் உன்னிப்பா கவனிக்குது. எல்லாரும் நோட்ஸ் லெசன் எடுத்துக்கிறாங்க. இந்த போர் மற்ற நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடங்கள் என்னன்னா, ஒரு $500 மதிப்புள்ள ஒரு 100 ட்ரோன்ஸ், ஒரு $40 லட்சம் மதிப்புள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலை பயன்படுத்த கட்டாயப்படுத்துது. அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளவு பெருசு. இரண்டாவது, லாஜிஸ்டிக்ஸை டெஸ்ட்ராய் பண்ணா ஆர்மி தானா கொலாப்ஸ் ஆகும். டேங்க்ஸை தாக்குறதை விட ஃபியூயலை தாக்குறதே எஃபெக்டிவ். மூன்றாவது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர். மிசைல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லாம ஆயிருது. ஜிபிஎஸ் ஜாம் பண்ணா மிசைல் முடிஞ்சு போச்சு. நான்காவது, யார் அதிகமா வேகமா மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. உக்ரைன் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ட்ரோன்ஸ் தயாரிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஸ்பீட் ஈக்குவல் டு மிலிட்டரி அட்வான்டேஜ். இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். இந்திய சீனா பார்டர், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் எவ்வளவு பெருசு. இந்த ட்ரோன் வார்ஃபேர் லெசன்ஸ் நமக்கு கிரவுண்ட்ல கண்டிப்பா அப்ளை ஆகும். இதுக்கு இந்தியா ஆல்ரெடி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. நாகாஸ்திரா 1 இந்தியா இண்டிஜினியஸா டெவலப் பண்ண, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இருக்க லாய்டரிங் மியூனிஷன், அதாவது நம்மளோட ஓன் காமகாசி சூசைட் ட்ரோன்ஸ். மேபி ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நடந்தால் இந்தியா பிரம்மோஸ் அனுப்பாம நாகாஸ்திராக்களை பயன்படுத்தலாம். ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட் போர் யுக்தியோட அடுத்த சாப்டரையே ஓபன் பண்ணியிருக்கு. ஏஐ பவர்ட் அட்டானமஸ் ட்ரோன்ஸ், ஹியூமன் ஆபரேட்டர்ஸே தேவையில்லை. தானா டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி தானா ஸ்ட்ரைக் பண்ணும். உக்ரைன் இதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து லாயல் விங்மேன் கான்செப்ட். ஒரு மனித பைலட் ஃபைட்டர் ஜெட் கூட ஒரு ஏஐ ட்ரோன் சேர்ந்து பறக்கும். இந்தியா கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, கேட்ஸ் வாரியர் ப்ரோக்ராம். அடுத்து நேவல் ட்ரோன்ஸ். உக்ரைன் ரஷ்யாவோட போர் கப்பல்களை கடல் ட்ரோன்ஸை பயன்படுத்தி தாக்குறாங்க. வானத்துல மட்டும் இல்ல, இனி தண்ணிக்கு அடியிலையும் ட்ரோன்ஸ் ராஜ்யம் தான். ரஷ்யா உக்ரைன் போர் கண்டிப்பா ஒரு நாள் முடிய தான் போகுது. ஆனா இது முடியறதுக்குள்ள உலகத்தோட மிலிட்டரிய போர் ஸ்ட்ராட்டஜிஸ தலைகீழ திருப்பி போட போகுது. ஏன்னா ஒரு காலத்துல போர்ல ஜெயிக்கணும்னா மிகப்பெரிய ஆர்மி வேணும். இப்ப போர்ல வெற்றி பெற புத்திசாலித்தனம், சீப்பான, ஸ்மார்ட்டான, ஃபாஸ்டான ஒரு சின்ன டெக்னாலஜி போதும். ட்ரோன் மாதிரி. சரி, உக்ரைனுக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுது. இப்ப இருக்க சூழ்நிலையை வச்சு சொல்லுங்க, இந்த போர்ல ரஷ்யா தோல்வி அடைஞ்சு உக்ரைன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இல்லையா?